Hello everyone, welcome back to our channel. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல வந்து feature of size அப்படின்ற terms வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். The feature அதோட definition வந்து the general term applied to a physical portion of a part such as a surface, pin, tab, hole or a slot or its representation on drawing, models or in digital data files. அதாவது ஒரு ஃபீச்சர்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்ம என்னெல்லாம் ஹேண்டில் ஃபீல் பண்ண முடியக்கூடிய சர்ஃபேசஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பிளாக் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெக்டாங்கிள் பிளாக்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ஹோல் இருக்கு. ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ரெக்டாங்கிள் பிளாக் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பக்கம் ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு சர்ஃபேஸ், ஸோ ஃப்ரண்ட்ல ஒரு சர்ஃபேஸ், பேக்ல ஒரு சர்ஃபேஸ், டாப் பாட்டம், ஸோ டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 6 சர்ஃபேசஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஃபீச்சர் தான். அண்ட் இதில் ஒரு ஹோல் இருக்கு. ஸோ இந்த ஹோலோட சேர்த்து நமக்கு 6+1 7 ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதை தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டா எடுத்தாலும் ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் டச் அண்ட் ஃபீல் சர்ஃபேசஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் சைஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர் ஆஃப் சைஸ்ன்றது வந்து ரெண்டு டைப்பாக சொல்லலாம். ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் சைஸ், இர்ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் சைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் சைஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோட டெஃபினிஷன். சிலிண்ட்ரிக்கல் ஆர் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆர் எ சர்க்குலர் எலமெண்ட் ஆர் எ செட் ஆஃப் டூ ஆப்போஸ்ட் parallel elements or opposed parallel surfaces, each of which is associated with a directly tolerance dimension. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு வெர்னியர் கேலிப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெர்னியர் கேலிப்பரில் டிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்ட் parallel surfaces இருக்கும். அதாவது எட்ஜ் டு எட்ஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் டூ அப்போஸ்ட் parallel elements ஆர் அப்போஸ்ட் parallel surfaces வித் டைரக்ட்லி டாலரன்ஸ் டைமென்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் சைஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லாட் இருக்குது, ஸ்லாட்டோட விட்டு வந்து நமக்கு அப்போஸ்ட் parallel சர்ஃபேஸ். ஸோ இதுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் சைஸ். இது வந்து ஒரு டயமீட்டர் அவுட்டர் சிலிண்டர். ஸோ சிலிண்டர் வந்து அப்போஸ்ட் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக வெர்னியர் கேலிப்பரில் மெஷர் பண்ணலாம். ஸோ இது ஒரு ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் சைஸ். இதுவும் சேம் லைக். ஸோ இதில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இந்த ஹோலோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வெர்னியர் கேலிப்பரோட அவுட் சைடு எக்ஸ்டர்னல் மெஷர்மெண்ட் அப்போஸ்ட் parallel சர்ஃபேஸ் வச்சு நம்ம இதை மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டேர்ம் யூஸ் பண்ணி வரக்கூடிய பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் சைஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இர்ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் சைஸ் பற்றி பார்க்கலாம். இர்ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் சைஸ் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஸோ டைப் ஏ, டைப் பி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைப் ஏ பற்றி பார்க்கலாம். ஸோ டைப் ஏவோட டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, a directly tolerance feature or collection of feature that may contain or be contained by an actual mating envelope which is a sphere, cylinder or pair of parallel planes. இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பார்த்தோம்னா இப்போ டைரக்ட்லி டாலரன்ஸ் ஃபீச்சர்னு சொன்னா, ஸோ இப்போ இந்த ஹைட் டு இந்த ஹைட் வந்து ஒரு டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. இது வந்து டைரக்ட்லி டாலரன்ஸ் ஃபீச்சர். அண்ட் இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஃபீச்சர் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, ஸோ இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபீச்சர். ஸோ இதில் வந்து வேரியஸ் டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபீச்சர். ஸோ இதில் ஒரு ரேடியஸ் மட்டும் கொடுத்து இது வந்து சர்க்குலர் பேட்டர்ன், ஹவு மெனி சர்க்குலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிருந்தோம். இது வந்து ஒரு கலெக்டிவ் ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கண்டைன்டு பை அன் ஆக்சுவல் மேட்டிங் எலமெண்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ இந்த டைமென்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்சுவல் மேட்டிங் என்வலப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த டாலரன்ஸோட மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். ஸோ அந்த இதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் என்வலப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த டாலரன்ஸ் வந்து நமக்கு அதில் ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது ஒரு கண்டைன்டு ஸ்டேஜில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு parallel planes. ஸோ parallel plane ஆக்சுவல் மேட்டிங் என்வலப்ல இது வந்து இந்த சர்ஃபேசஸ் வந்து நம்ம கண்டெயின் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு இர்ரெகுலர் கலெக்ஷன் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நம்ம ஒரு ஆக்சுவல் மேட்டிங் என்வலப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபீச்சர். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஆக்சுவல் மேட்டிங் என்வலப்ல வந்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து கண்டெயின் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியறதுனால இதை வந்து இர்ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் சைஸில் டைப் ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைப் பி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ சேம் இதே தான். டைப் பியில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, actual a directly tolerance feature or collection of feature that may certain or be contained by an actual mating envelope other than a spherical sphere, cylinder or pair of parallel plates. So type A ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, which is a actual mating envelope which is a spherical, cylinder or pair of parallel planes னு பார்த்தோம். So type B ல வந்து other than sphere, cylinder or pair of parallel planes.
ஸோ டைப் ஏக்கு வந்து நம்ம பேரலல் பிளேன்ஸுக்கும் ஒரு சிலிண்டருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ டைப் பியோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு இர்ரெகுலர் ஃபீச்சர். ஸோ இந்த இர்ரெகுலர் ஃபீச்சர் வந்து நம்ம ஸ்பியர் ஆர் சிலிண்டர் ஆர் பேர் ஆஃப் பிளேன்ஸ் ஆக்சுவல் மீட்டிங் என்னோலாம் வச்சு இதை வந்து நம்ம ஒரு கண்டென்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய இர்ரெகுலர் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம டைப் பி இர்ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் சைஸ்ன்னு சொல்கிறோம்.